திருப்புகழ் 55வது பாடல். இதிலே சங்கை போன்ற மெல்லிய கழுத்து, அந்த வாயிலுள்ள பற்கள் மோக இன்பத்தை தரும் முத்துக்கள் என்று சொல்லுவோம். ஆகாயத்தில் தங்கியுள்ள கார்மேகம் கருங்குழல் என்று வர்ணிக்கிறது. மார்பகங்கள் நீண்டு குளிர்ந்த மலை என்றும், மாதர்களை பற்றி ஓமை கூறி வெட்கம் என்பதையே விட்டு சொல்லி தெரியாமல் உலகில் பொருள் உள்ளவர்களிடம் போய் சிறந்த வேந்தன் நீ என்று சொல்லி, செங்கை கொடைத்திறத்தில் அழகிய மேகத்தை ஒப்பாய் நீ என்றும் நாங்கள் புகழ் பேசுகிறோம். அவர்களிடம் தாவி வேகத்துடன் போய் தெரியாமலும் நேர்மான் துன்ப நோய் ஒழிய நல்ல கந்தவேலே என்று உன்னை ஒன்று செய்யும் வழியில் நின்று பொருந்தி துதி ஒன்றை கூற நான் அருளமாட்டாயா, எனக்கு அருள வேண்டும் முருகா. கொடிய கண்களை உடைய வாசுகி என்ற பாம்பு மனம் கொதித்து விஷத்தை உமிழ்ந்தது. அது எங்கும் வேகம் செய்யும் என்று கருதி அந்த விஷத்தை எடுத்து அறிந்துவிட்டார் சிவன். பின்பு தேவர்களுக்காகும்படி அமுதத்தை வெளிவரச் செய்தவன் அழகிய மேக வண்ணனாகிய திருமாலை தனது பாகத்திலே கொண்டவன். ஆனந்தம் கொண்டு பேரம்பலமாகிய சிதம்பரத்திலே கூத்தாடுபவன் செய்வன். சிவந்த கண்களையுடைய திருமால் தனது தாமரை கண்ணால் காணக்கூடாத வகையிலே வெட்ட வெளியில் ஆடும் வல்லமை பெற்றவன். ஒளி பொருந்திய கடலில் பிறந்த சந்திரன் பொருந்தி வாழ்ந்த சடையை உடைய தலைவனாகிய சிவபெருமான் பேரன்பு கொள்ளும்படியாக திருச்செந்தூரிலே வாழ்கின்ற செந்தமிழ் பெருமாளே முருகா என்று சொல்லுவார். புதுப்பாடல். சங்கு போல் மென்கழுத்து அந்த வாய் தந்த பல் சந்தமோக இன்பம் முத்தனவானில் தங்குகார் பைங்குழல் கொங்கை நீர் தன் பொருள் பென்று தாழ்வு ஒன்ற உறுத்துல புலபோரை துங்கவே செங்கை பொன் கொண்டல் நீ என்று சொல் கொண்டு தாய் நின்று உரைத்து உழலாதே துன்ப நோய் சிந்தனல் கந்தவேல் என்று உனை தொண்டினால் ஒன்று உரைக்கு அருள்வாயே வெங்கன் வாயாங்கோதித்து எங்கும் வேமெந்தெடுத்து உண்டு மேல் அண்டருக்கு அமுதாக விண்டநாதன் திரு கொண்டல் வாகன் செரு கொண்டு பேரம்பலத்தினிலாடி செங்கன்மால் பங்கைய கண்பொராதந்த தரத்தின் கண்ணாடும் தீரம் கதிராழி திங்கள் வாழும் சடை தம்பிரானன் புற செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா.